திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் டாஸ்மாக் மதுக்கடையை மூட வலியுறுத்தியும் அண்டை மாநிலங்கள் போல் கல் இறக்கி விற்க அனுமதி கேட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கள்ளுக்கடைகளை உடனாக திறக்க வேண்டும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் இது நிறுத்தப்பட்டது. இந்த கல்லுனால வந்துட்டு நிறைய நன்மைகள் இருக்கு. கல்லில் வந்துட்டு நம்ம நினைக்கிற பனங்கல் தென்னங்கல் தான் நினைக்கிறோம். வேப்பாங்கல் இருக்குது, ஈச்சங்கல் இருக்குது, ஆலமரத்து கல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வகையான கல் இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பனங்கல்லும் தென்னங்கல்லும் உற்பத்தி செய்து கொடுக்குறவங்களோட கோரிக்கை. இன்னைக்கு டாஸ்மாக்கு வந்துட்டு மதுபான ஆலைகள் தமிழ்நாட்டை இங்கே இருக்கக்கூடிய இரு அரசியல் கட்சி தலைவர்கள் தான் பெரும்பாலான முதலாளிகளாக இருக்காங்க. அதில் கமிஷன் கிடைக்கிறதுனால டாஸ்மாக் கடைகள் மூடுறதுக்கு மனதில்லாமல் இருக்காங்க. மற்ற கல்வி என்பது பண்டைய காலத்திலே புறநானூறு காலத்திலேயும் சரி, சங்க இலக்கியங்களையும் சரி, இந்த பால் தான் சொல்லுவாங்க. பனம்பால் தென்னம்பால் தான் சொல்லுவாங்க. அதை நம்ம கல்லுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அது வந்துட்டு போதைப் பொருளே கிடையாது. இந்தியாவினுடைய உணவு உரிமை தேடுதல் சட்டத்தின்படி பார்க்குறப்போ இது வந்துட்டு ஒரு உணவுப் பொருள் தான் கல் என்பது. பனங்கல் தென்னங்கல்லை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் அனுமதி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கு 200 ரூபா கொடுத்து ஒரு விவசாயிட்ட கிட்டத்தட்ட 20 மரத்தை அவங்க எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு கேரளாவில் ஒரு 15,000 தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட இந்த பனங்கல் இறக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. வருடத்துக்கு 4000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இன்னைக்கு கேரளாவுக்கு அது வருவாய் ஈட்டிக்கிட்டு இருக்கு. தமிழகத்தில் இந்த கல் சாராய கடையில் கல் பனங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மூடி இந்த தமிழக அரசு வச்சிருக்காங்க. அண்டை மாநிலமான நாகூர் பக்கம் வாஞ்சியூரில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டரு அங்கே வந்துட்டு கல் கடையும் பிராந்தி கடையும் கல் கடையும் இன்னைக்கு தொடர்பாக வச்சிருக்காங்க. அது தென்னங்கள்லாம் இருக்கட்டும், பனங்கள்லாம் இருக்கட்டும், கேரளாவில் தொடங்கி வச்சிருக்காங்க. கர்நாடகா பார்த்தீங்கன்னாக்கா